அடுத்த செய்தி நம் நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா. இங்கே அந்த பக்கத்தில் என்ன நியூஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அங்கேயும் ஒரு இந்து கோயிலுடைய திருவிழா ரத்து செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தேவி நூரா அப்படிங்கிற ஒரு இடம், அதில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த விஷ்ணு கோயில் அங்கே இருக்குது. அங்கே 23ஆம் தேதி தொடங்கி திருவிழா அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருவிழாவுக்கு பேர் எசல பெரஹர அப்படின்னு அதுக்கு சிங்களத்தில் அதுக்கு அந்த பேர் வச்சு அந்த இதை கொண்டாடுறாங்க. அதில் காவடி ஆட்டம் இதெல்லாம் இருக்கும். அதுதான் ரொம்ப சிறப்பான அந்த திருவிழா. இந்த தடவை அந்த காவடி ஆட்டம் நாங்கள் நடத்த போகிறதில்ல, நடத்த அனுமதிக்க முடியாதுன்னு போலீஸ் சொல்லுது. ஏன் சொல்லுது அப்படின்னா, இந்த திருவிழா நடத்துறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ஈவெண்ட்க்கு கொடுக்குறப்ப இந்த தடவை யார் எடுத்திருக்காருன்னா செஹான் சத்சரா அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா வெளிநாட்டில் தங்கியிருக்காராம், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் போதை கடத்துறதுல பெரிய கை. இவருக்கும் அப்ப ஆடுபுருஷ அமீருக்கு ஒரு நட்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. கஞ்சிபாணி இம்ரான் அப்படின்னு ஒருத்தர், அவருக்கும் இவங்களுக்கும் அந்த வியாபார போட்டி இருக்குது. ஸோ இந்த சத்சரா இவர் எடுத்திருக்கிறதுனால இந்த ஈவெண்ட்டை இம்ரான் அங்கே பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால எங்களாலெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமான்னு டவுட்டாக இருக்குது. அதனால் அந்த காவடி திருவிழாவே நம்ம ரத்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நியாயமா? அவங்க ஒரு தமிழர்கள் அது மூலம் ஒரு விழா கொண்டாட முடியாத சூழல் இருக்கிறது எப்படி பார்க்குறேன்? அது அந்த ஒரு சிங்களவர் ஆடுபுருஷ அமீருக்கு அவர் தான் இருப்பான்னு இந்த இம்ரான்னு சொன்ன உடனே தான் இம்ரான் தான் இவருக்கு நெருக்கமாக இருக்க முடியும். ஏன்னா அவன் பேர் என்ன, சிக்கந்தர், இங்கே ஒருத்த மெத்தப்பட்டமைன் கடத்தினானே ஜாஃபர் சாதிக். ஜாஃபர் சாதிக் இந்த மாதிரி அவங்க அது ஒரு தெலுங்கில் பழமொழியே உண்டு, சதகுப்பை நாத்தத்தை கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே உண்டு. அந்த மாதிரி இவருக்கு பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை இம்ரான்கிட்ட இந்த கான்ட்ராக்டை கொடுத்துருந்தாங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை, இம்ரான் போனால் போகுதுன்னு நடத்திக்கன்னு சொல்லிருக்கலாம். ஒருவேளை அப்படி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க மதவெறி தலைக்கேறி தான் நீ காஃபிர், நீ சிலை வழிபாட்டை சிலை வணங்கி நீ அப்படின்னு சொல்லி தான் அவர் இதை எங்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க தடை விதிக்கிறாங்க. இந்த செய்தியை பற்றி ஒரு தமிழ் தேசியவாதி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த தமிழ் தேசியவாதி சொன்னது என்னன்னா, நீங்கள் நியாயம் தர்மம், ராஜீவ்காந்தி படுகொலை, அப்புறம் ஸ்ரீபத்மநாபா படுகொலை அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் அது தப்பு ரைட்டுங்கிற வாதத்துக்குள்ளே நான் போகல. ஆனால் அந்த பகுதியில் இருந்தக்கூடிய இஸ்லாமியர்களை ஒரு பொது இடத்துக்கு மைதானத்துக்கு வர வச்சு அந்த மைதானத்துலேருந்து எல்லாரும் கிளம்பி நீங்கள் இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே எல்லாரும் ஊரை காலி பண்ணி போயிடுங்க அப்படின்னு வேலுப்பிள்ளை பிரபாகரன் சொன்னார். அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரனை நீங்கள் இந்து முன்னணி மேடைகளில் 90களில் நீங்கள் ஆராதனை செஞ்சு அவரை ஆராதிச்செல்லாம் பேசினீங்க. சு சிதம்பரம், எஸ் வி ஸ்ரீதரன், மூகாம்பிகை மணி, அர்ஜுன் சம்பத், பல பேர் அந்த மாதிரி அவரை ஆதரிச்சே பேசியிருக்காங்க. நானும் கூட ஒரு சில மேடைகளில் பேசி அண்ணன் இலகணேசன், ஹெச் ராஜா, பொன் ராதாகிருஷ்ணன்லாம் என்னை கடுமையாக திட்டிருக்காங்க. என்ன நீங்கள் இவரை பிரபாகரனை ஆதரிக்கிற காரணம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காகவே நீங்கள் ஆதரிக்கக்கூடாது அப்படின்னும் போது அந்த தமிழ் தேசிய தரப்புலேருந்து முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, என்னதான் சொன்னாலும் அவங்க தமிழர் கிடையாது, தமிழன் தமிழனே, அயலார் அயலாரே அப்படின்னு அவங்க அயலாறு. அவங்க மொழி வழி வாதத்தை அவங்க ஏற்றுக்கிறது இல்லை, அவங்க மத வழி வாதத்தை தான் அவங்க ஏற்றுக்கிறாங்க. நீங்கள் தமிழன்னு ஒன்று கூடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் தமிழர் திருநாள் கொண்டாடணும், தமிழ் வருஷப்பிறப்பை கொண்டாடணும், தமிழர் திருநாள் சித்திரை இப்போ தை 1 பொங்கல் கொண்டாடும் போது சூரிய வழிபாடு இது பண்ணோம். அவன் அதெல்லாமே எதிர்க்கிறான். அது நீங்கள் அந்த ஆளூர் ஆசனம், அவன் பேர் என்ன, அந்த பையன் கூட ஏதோ ஒரு பேர், அவங்க கூட அதெல்லாம் ஆரம்பத்தில் ஏற்று பேசின வீடியோலாம் இருக்குது. அவங்க இவெல்லாம் மதச்சார்பற்ற வேடத்தில் இந்த ஆளூர் ஷானவாஸ் அவன்லாம் கூட அவங்களுடைய நோக்கம் பாருங்க, அவன் எங்கே இருந்தாலும் அவனுடைய சிந்தனை கடைசியில் அவனுக்கு அந்த மதத்தில் தான் கொண்டு நிறுத்துறான். நீங்கள் அதுக்கு அவ்வளோ தூரம்லாம் போகணுங்கிற அவசியம் கிடையாது. கோயம்புத்தூர்லேயே இதே பிரச்சனை ஏற்படுது.
நாகூரில் இந்த பிரச்சனை இருக்குது. சீராளம்மன் கோவிலுக்கு பல தடவை இங்கே நம்ம அந்த உதாரணத்தை சொல்லியிருக்கோம். இதில் வந்து வீகளத்தூர் வேப்பந்தட்டை பக்கத்தில் பெரம்பலூர் மாவட்டம், அங்கே இந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மயிலாடுதுறை மாவட்ட துணைத் தலைவராக இருந்தவர் மோடி கண்ணன்னு, அவர் முந்தா நாள் ஒரு மனுவை கொண்டு போய் கலெக்டர்கிட்டையும் ஹெச்ஆர்என்சி ஜாயின்ட் கமிஷனர் மயிலாடுதுறை ஹெச்ஆர்என்சிலையும் கொண்டு போய் ஒரு மனு கொடுக்குறாரு. மயிலாடுதுறையிலேருந்து எங்கள் ஊருக்கு வர வழியில் திருநீடூர் அப்படின்னு ஒரு ஊர் வந்து அது நீடூர்னு மாறி போய் இப்போ வந்து இந்த நீடூரில் வந்து பலவிதமான எண்ணெயை பல தடவை போய் சோதனை நடத்திருக்கு. அது இப்போ ஆனால் அது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் ஒரு அந்த திருநீடூர். நீங்கள் அந்த அப்போ தேவாரத்தினால நீடூர் ஃபேமஸ், இப்போ தேசிய புலனாய்வுனால என்ஐஏனால இப்போ ஃபேமஸ். மயிலாடுதுறையிலேருந்து வந்து அப்படியே லெஃப்ட் ரோடு திரும்பாமல் நேராக பார்த்தீங்கன்னா அந்த பாடல் பெற்ற சிவன் கோவில், அந்த ஊர்லேயே இன்னொரு கோவில் இருக்குது. அந்த மயிலாடுதுறையிலேருந்து எங்கள் ஊருக்கு போனோன்னா அந்த நீடூர் கிராஸ் பண்ணி தான் போனோம். மோடி கண்ணன் மனு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அங்கே இன்னொரு கோவிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன் பாதிக்கப்பட்டிருக்கு? யார் பெரும்பான்மை ஆயிட்டாங்க? யாருடைய வழிபாடு தடுக்க முடியுது? இதை வந்து சு சிதம்பரம், அண்ணன் ஹெச் ராஜா இவங்கெல்லாம் பல மேடைகளில் சொன்னது தான். 100 இந்து குடும்பம் இருக்கிற இடத்துல 10 இஸ்லாமியர் நிம்மதியாக வாழ முடியுது, சந்தோஷமா. அவங்க வந்து இதாக வாழலாம், அவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல். அப்போதான் மாமன் மச்சான் அண்ணன் தம்பி தாயா புள்ள இதெல்லாம் இதாகும். அதே அப்படியே உல்டாவாக மாறும்போது அவன் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த 10 குடும்பம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அதுவும் வந்து 10 கூட தேவையில்லையா, 30% வந்துட்டாலே போதும். அவங்க 100 இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாம் 100 இருந்தால் அவன் 30 இருந்தால் கூட இந்த 100 பேர் அவன் வந்து விட்டேனா பார் அப்படிங்கிற அளவில் தான் இது பண்ணுறாங்க. இதே பிரச்சனை கம்பர் பிறந்த தேரெழுந்தூர் சன்னதி தெரு முழுக்க கிட்டத்தட்ட அவங்க இது பண்ணி அதுக்கு தான் வந்து அங்கே ஒரு மனுவே போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துருந்துருக்காங்க. நல்ல வேலையாக கோசியமணி இருந்து அது அப்படியே இதாகிடுச்சு. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு அடிப்படைவாதத்தோட செயல்படும் போது அப்போ பிரபாகரன் செஞ்சது சரியா தப்பா? நீங்கள் திடீர்னு இப்போ கோசிமணிக்கு ஆதரவாக சொல்லிட்டீங்க, பாஜகன்னு சொன்னா சொல்லட்டுமே, அதனால என்ன இல்லை உறவு வச்சுக்க போறீங்களா? பாஜகவும் இதுவும் சேர்ந்து விட்டது. பழக்கடை அன்பழகன் தான் வந்து இந்து முன்னணி பிள்ளையார் ஊர்வலத்தை கலைஞர் எதிர்த்த போது கூட வந்து தொடங்கி வச்சுட்டு போனவர், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர். இன்னைக்கு அவர் பூட்டி வைக்கல, மதத்தை அவர் வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கல. தமிழக வெற்றி கழகத்துக்கு போன முன்னாள் டிநகர் சட்டமன்ற உறுப்பினர் என் நண்பன் குட்டி என்கிற கருணாநிதி தான் மாம்பலம் பகுதியில் வந்து அவன் பேரை போட்டு நான் இன்விடேஷன் அடித்த உடனே தான் பல பிரச்சனைகள் எனக்கு வந்து இங்கே குறைஞ்சு நான் விநாயகர் சதுர்த்தியை ஸ்மூத்தாக நடத்த முடிஞ்சது. அத்தனைக்கும் அப்போ ஆளுங்கட்சி ஜெயலலிதா சிஎம், முதல் தர சிஎம். அதனால இவங்க என்ன வேணா 1000 வேணா சொல்லலாம். இவங்க பொழுது போகாமல் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து ஆப்பிரிக்கா அண்டார்டிகா அப்படின்னு எங்கே இருந்தாலும் எழுதுவாங்க, பசிபிக் பெருங்கடல் அங்கெல்லாம் உட்காந்து எழுதுவாங்க. நமக்கு அந்த முட்டை இடுற கோழிக்கு தானே ஏதோ எரிச்சல் தெரியும்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, வேலை செஞ்சு பாரு, அப்போ தெரியும் உனக்கு. 4 இடத்துல போய் அந்த ஓ பாட்டு வாங்கி நீ வேலை செஞ்சு பாரு, உனக்கு அந்த அவமானத்தை சந்திச்சு பாரு. இது வந்து சமுதாயத்திற்காக செய்யும்போது அதை நாம் வந்து அதை ஒரு பாராட்டாதான் ஜாலியாக தான் எடுத்துக்கிறோம். அவன் என்னை திட்டினதெல்லாம் கூட நம்ம நினச்சி பார்த்தோன்னு வச்சுங்களேன், நாளைக்கு கூட அவனை பார்க்கும்போது ஐயோ நீ என்னை இப்படிலாம் ஏற்றினல்ல தலைவா, என்னை மன்னிச்சிரு தலைவா, அடுத்த ஜென்மத்தில் கூட இது நினைவச்சிருப்ப போல இருக்க அப்படிங்கிற அளவு தான் நம்மளுடைய சித்தாந்த எதிரிகள் கூட நம்ம இது பண்ண முடியாது. அதனால இவங்க 1000 பாஜக என்ன வேணா சொல்லலாம். இவங்க இதை வந்து வேலுப்பிள்ளை பிரபாகரன் வந்து அவர் உண்மையிலேயே வந்து ஒரு தீர்க்கதரிசியாக தான் சில நேரங்களில் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னுடைய அன்பு நண்பன் கேடி ராகவன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் போகும்போது தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த சில பேர் விவாதத்துக்கு வந்திருக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு நாமெல்லாம் மிருகபுத்திரன் அப்படின்னா அவர் மனுஷிய புத்திரன்னா நம்ம மிருகபுத்திரன் தான், மூத்தா பதிவு இருந்தனா இளையா விசாரிங்கிற கதையாக தானே போக முடியும். அவரே எடுத்து கொடுத்துருக்கார் நம்ம கேடி ராகவனுக்கு. பாருங்க, இந்த தௌஹீத் ஜமாத்காரன் போய் இதில் போய் இலங்கையில் யாருக்காக வேலை செஞ்சான்னு கேளுங்கன்னு. அந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள ஒரு இனப்பாசம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறோம். தமிழக அரசு தௌஹீத் ஜமாத், இங்கே தௌஹீத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இந்திய தௌஹீத் ஜமாத், அங்கே என்ன? அப்போ வந்து அவங்க உலகளாவிய தத்துவத்தை தான் போகிறாங்க. இந்த ரேடிக்கலைசேஷன் தமிழ்நாடையும் எந்த அளவில் பாதிக்குங்கிறதே நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும்.